வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் நம்பிக்கை தான் முக்கியம். அதுவும் முக்கியமாக கடவுள் நம்பிக்கை. கடவுள் பேரில் பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சானா அவங்களுக்கு டைரக்டாக மோட்சம் தான், வைகுண்டம் தான். நிச்சயம், அது கேரண்டி. இதை பற்றி நம்ம பல உபன்யாசகர்கள் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் கதை சொல்ல போகிறேன். இப்போ நான் சமீபத்தில் படித்தேன் அந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது நாரதர் ஒரு தடவை அவருக்கு கந்தர்வ லோகத்தில் போர் அடிச்சு போச்சு. ஏன்னா இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் நம்ம பூலோகத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவர் அடிக்கடி வருவார். பூலோகத்துக்கு அப்படி வரும்போது வழக்கமாக அவர் உருமாறி இங்கே இருக்கிறவங்கள மாதிரி வருவார். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறார், அப்படி வராமல் அதுவும் போர் அடிச்சு போச்சு அவருக்கு. நாரதராகவே வர்றார். அவர் பூலோகத்தில் ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் அந்த நாரதரை பார்த்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆஹா ஐயோ ஏதோ ட்ராமா காட்டம் போட்டிருக்கு, நாடகத்தில் வேஷம் போட்டிருக்கான், பரவாயில்ல நாரதர் வேஷம் நல்லா பொருத்தமாகவே தான் இருக்குது அப்படின்னு அவர் காண்படவே சொல்கிறாங்க. அவர் சிரிச்சுக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படி சுற்றிட்டு அவர் ஒரு மரத்துக்கடியில் போய் உட்கார்றார். அங்கே ஒரு பணக்காரர் வர்றார். பணக்காரர் நாரதரை பார்த்த உடனே அவருக்கு என்னமோ ஒரு உணர்ச்சி. ஏன்னா ஒரு ஒளிவட்டம் அவருக்கு தெரிஞ்சதா என்ன எதுன்னு தெரியல. ஆனால் இவர் தான் நாரதர் அப்படின்னு அவர் மனசில் பட்டுட்டு நேர நாரதர் கிட்ட போறார். நாரதர் கிட்ட போயிட்டு, சுவாமி நமஸ்காரம், எனக்கு ஒரு டவுட். நீர் நாரதர் பெருமாள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீர். அதுவும் எப்படி பெருமாள் வாசம் பண்ணுற பார்க்கடல் வைகுண்டம் ரெண்டுத்துக்கும் ஏதோ பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி ஷட்டில் சர்வீஸ் அடிச்சுட்டு வருவீங்க. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பாகியசாலி நீங்கள். உங்களை மாதிரி பாக்கியசாலி ஆகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றுமில்லை, நாங்கள் வைகுண்டத்தை அடையணும். வைகுண்டத்தை அடையணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். செல்வந்தர் இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு யோகி வர்றார். அந்த யோகியும் அதே கேள்வியை கேட்கிறார். இன்னும் 2 பேர் வராங்க, அவங்களும் அதே கேள்வியை கேட்கிறாரு. கடைசியா இந்த செல்வந்தர் வீட்டு வேலையாள் அவரும் அவனும் அதையே கேட்கிறான். 5 பேரையும் பார்க்குறாரு நாரதர். இது பாருங்க, நீங்கள் சொல்றது வாசம் தான். நான் பெருமாள் கூட க்ளோஸாக இருக்கேன். பார்க்கடலுக்கும் வைகுண்டத்துக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எனக்கு வாட்சிருக்கு. ஏன் அப்படி வாட்சது, எதனால் அப்படி வாட்சதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா நான் பெருமாள் கிட்ட தான் கேட்கணும். ஒன்று பண்ணுங்க, வர பௌர்ணமி இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கிற இந்த பெருமாள் கோவில் அங்கே வந்துருங்க. நானும் அதுக்குள்ள பெருமாள் கிட்ட போய் இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாராம். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நாரதர் மேலே வைகுண்டத்துக்கு போறார். வைகுண்டத்துக்கு போயிட்டு பெருமாள் கிட்ட கேட்கிறாரு, இது போல என்ன கேட்குறாங்க, என்ன காரணம், நான் வைகுண்டத்துக்கும் பார்க்கடலுக்கும் அடிக்கடி ஷட்டில் சர்வீஸ் எடுத்திருக்கேன், உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. பெருமாள் எதுவுமே சொல்லலை. அவர் நாரதர் கிட்ட, அப்படியா சரி ஒன்று பண்ணு, நீ மறுபடியும் குறிப்பிட்ட நாளில் அந்த பூலோகத்துக்கு போய் அந்த 5 பேரையும் சந்திச்சு அவங்க கேட்பாங்க. கேட்ட உடனே சொல்லு, இது போல கடவுள் ரொம்ப பிஸியாக இருக்கார், ஒரு ஊசிக்குள்ள யானையை பூத்துறது எப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கார், அதனால அவர்கிட்ட பேச முடியல, இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கலன்னு சொல்லு. யாரு நீ சொல்றத நம்புறாங்களோ அவங்களுக்கு டைரக்டா மோட்சம், மற்றவங்களுக்கு டிலேடு மோட்சம் தான் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார். சரின்னு நாரதரும் பெருமாள் சொல்லிட்டாரு. அதனால நாரதரும் கீழே இந்த குறிப்பிட்ட நாளில், இந்த பௌர்ணமி நாளில் பூலோகத்துக்கு இந்த பெருமாள் கோவிலில் வெயிட் பண்ணுறார். இந்த 5 பேரும் வராங்க. சுவாமி, பெருமாள் கிட்ட கேட்டீங்களா, எங்கள் கேள்விக்கு பதில் என்ன, டைரக்டாக நாங்கள் மோட்சம் போனோம், அதுக்கான என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னோடனே பெருமாள் சொன்னதையே நாரதர் சொல்கிறார். நீங்கள் சொன்னீங்கன்னு நான் பெருமாள் கிட்ட கேட்க போனேன், ஆனால் பெருமாள் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஒன்றும் இல்லை, ஒரு ஊசிக்குள்ள யானையை பூத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார், அவர்கிட்ட நான் பேசவே முடியல, அதனால இந்த கேள்விக்கு பதில் எனக்கு கிடைக்கல அப்படின்னாராம். இதை கேட்டோடனே அந்த வேலையாளை தவிர, அந்த செல்வந்தருடைய வேலையாளர் இருந்தார், அவரை தவிர மற்ற 4 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லை, கேலியா பேசுறாங்க. என்னது, ஒரு ஊசிக்குள்ள யாரையை பூத்துறதா, ஊசிக்குள்ள நூலையே பூத்துறதுக்கு கஷ்டப்படுவோம் நாங்க, யாரையை பூத்த முடியுமா, யார்கிட்ட கதை விடுறீங்க. இது பாருங்க, உங்களுக்கு இந்த கேள்விக்கான ரகசியத்தை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. டைரக்டா இப்படி வைகுண்டம் போறது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இது போல யானை ஊசின்னு ஏதேதோ கதை சொல்லி முழுப்புறீங்க அப்படின்னாரு. ஆனா அந்த வேலையாள் மட்டும் சொல்றான், சுவாமி நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா கடவுளால எதுவும் முடியும்.
யானை என்ன, ஒரு ஊசி அந்த ஓட்டைக்குள்ள ஒரு மலையே அவரால் பூத்த முடியும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய சக்திபான். அவருடைய அருள் வேறு யாருக்கு வரும்? அதனால சாத்தியம் கண்டிப்பா கடவுள் பிஸியா இருப்பார். நீங்க அடுத்த தடவை போகும்போது அவர் ஃப்ரீயா இருந்தார் தான் இந்த கேள்விக்கான பதில கேட்டுவாங்க. சொர்க்கத்தை எப்படி அடைவது, வைகுண்டத்தை எப்படி டைரக்டா அடைவது அப்படிங்கிற கேள்விக்கான பதில கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே நாரதர் சொல்றாரு, பாத்தீங்களா, இதுதான் நம்பிக்கை, இதுதான் பக்தி. நான் சொன்ன உடனே தான் நீங்க 4 பேரும் கேலியா சிரிச்சீங்க. இந்த வேலையாள் மட்டும் என்ன பண்றார், அவர் நம்புறார். நான் கடவுளால எதையும் முடியும் அப்படிங்கிறத நம்புறார். கடவுளால எதுவும் சாத்தியம்ங்கிறத நம்புறார். நாம எதை பண்ணினாலும் அது கடவுள் சித்தம்ங்கிறத நம்புறார். அந்த நம்பிக்கை, அதனால தான் அவர் டைரக்டா மோட்சத்துக்கு போயிடுவார். வைகுண்டத்துக்கு போயிடுவார். நீங்க 4 பேரும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாத்தீங்களா? ஸோ கடவுள் பேரில் நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை. நான் சொல்லுவேன் சரணாகதி தத்துவம். அந்த சரணாகதி தத்துவம் இருந்தாலே வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனையும் வராது மட்டும் இல்லை, டைரக்டாக அந்த கடவுளையே அடையக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் SL. நானும் வணக்கம்.